ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைசூரில் இருக்குது சாமுண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு. ஸோ 2 வழி இருக்குது. ஒன்று பஸ் ரூட்டு போகிற மாதிரி இருக்குது, அதை வண்டியில் போகிற மாதிரி போகலாம். அப்படி இல்லைன்னா நடப்பாதை வழியாக அதான் ஸ்டெப்ஸு ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஸோ 2 வழி இருக்குது. ஒன்று மலையில் படி ஏறி மேலே போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து பைக்கு, காரு இல்லை பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டூரிஸ்ட் பஸ் இது மாதிரி போயிட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் அந்த மாதிரியும் போகலாம். ஸோ 2 ரூட் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து 2 ரூட்டுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி போய் நான் தரிசனம் பண்ணது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற விளாக்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன சப்போர்ட் தான் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வெளியில் போய் சுற்றி பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ கோவிலெலாம் போயிட்டு பார்க்க முடியாத இருக்கவங்களே அவங்களுக்கும் இந்த வீடியோ கட்டணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இந்த ஃபஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ செகண்ட் வீடியோ வந்து நான் அதுவும் அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து பஸ் ரூட்டில் வர மாதிரி, ஸோ நார்மலாக ரோட் சைடில் வர மாதிரி அதையும் உங்களுக்கு இந்த விளாக்லேயே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போது வந்து மிடில் அங்கங்கே அப்பப்போ சின்ன சின்ன கோவில்லாம் இருக்கும். ப்ளஸ் இதில் ஒரு பெரிய நந்தியும் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் போகிற வழியில் மட்டும்தான் அது பார்க்க முடியும். ஏன்னா படியேறி போகிற வழியில் மட்டும்தான் அதை நந்தியை பார்க்குற மாதிரி தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க. ஆனால் பஸ்ஸில் போகும்போது ஆனால் அது பார்க்க முடியாது. ஏன்னா பஸ் ரூட்டில் வந்து அது வியூ ஆகாது உங்களுக்கு. ஸோ அது படியேறி போனால் மட்டும்தான் அந்த நந்தியை பார்க்க முடியும். அதுவும் ஒரே கல்லில் பெரிய நந்தியை செதுக்கி வச்சுருக்கிறதா சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பேர் போனதாக கூட இருக்குது அந்த நந்தி. அந்த காலத்திலே அந்த அளவுக்கு ஒரு சிற்பக்கலையில் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரே கல்லில் நல்ல பெரிய நந்தியாக அந்த சைஸுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அது படியேறி போனால் மட்டும்தான் அந்த நந்தியோட தரிசனத்தை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அதையும் நான் பார்க்கணுன்றதுக்காக தான் படியேறி போனேன். இது நார்மல் டேஸில் வந்தேன். ஃபெஸ்டிவல் டேஸில் நான் எடுத்தது வந்து பஸ் ரூட்டில் போய் எடுத்தேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஜனங்க வந்து அதிகமாக போயிட்டுருப்பாங்க. அதாவது க்ரௌடு இருக்கு, நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க. ஸ்டெப்ஸ் யாரையோ முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த டைம் நான் பஸ் ரூட்டில் வந்துட்டேன். ஆனால் அந்த ஃபெஸ்டிவல் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் வந்து ஃப்ரீயாக கூட்டிகிட்டு கீழே வெட்டுற மாதிரி இங்கே மைசூரில் இருக்க ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ்லாம் இது பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸ்ன்ற மாதிரி, அதாவது மேலே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஃப்ரீயாக காஸ்ட் தான், டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு லைன் எர்லி மார்னிங் தான் நின்னாங்க. அந்த மாதிரி தரிசனம் பண்ணேன். ஸோ அதுதான் உங்களுக்கு அதுவும் செகண்ட் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் நான் படியேறி போன இது அடுத்த ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா கூட்ட டைமில் படியேறி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நார்மல் டேஸ்லேயே படியேறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஒரு படி ஏறி போகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சுற்றி பார்க்கலாம். இந்த வியூலாம் பாருங்கள், நல்லாயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் ஏறி வர சொல்ல அப்படியே பார்க்குறது நல்லா இருந்தது. பட் ஆனால் மரம்லாம் ரொம்ப கவர் பண்ணிடுச்சு, சரியாக தெரியாது. பட் ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரியான வெயிலில் வந்துட்டேன். ரொம்ப வெயிலில் ஈவினிங் டைம்ன்ற மாதிரி போகலான்னு நினச்சேன். பட் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாதுன்ற பட்சத்தில் நான் சரி போயிட்டு பார்க்கலான்னு சொல்கிற மாதிரி நான் கிளம்பி வந்துட்டேன். வெயிலாக இருந்தது. பட் அந்தளவுக்கு வெயிலும் தெரியல உள்ளார போக சொல்ல. மைசூர்னாவே காமனாக அது மாதிரி தான் சொல்லுவாங்க. மைசூர்னா ஒரு அளவுக்கு வெயில் தெரியாத ஒரு ஊர் மாதிரி தான் சொல்லுவாங்க. கூலிங்காக இருக்கும் அந்த பிளேஸ்லான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் அந்த கிளைமேட்லாம் நல்லா தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் ரொம்ப வெயில் இருக்க மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ சில்லுன்னு காற்று, அதுக்கு எதமான வெயில் அந்த மாதிரின்ற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ போக போக பார்க்கலாம். ஒரு படி ஏறி போகும்போது அந்த படியில் பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி இதில் மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரிலாம் கலந்து படியேறும் போகும்போது பொட்டு வச்சுட்டே போயிட்டுருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைக்காக அம்மனுக்கு, அதாவது சாமிக்கு இல்லை ஏதோ ஒரு கோவிலெலாம் போயிட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி நான் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்ற மாதிரி ஒரு நேர்த்திக்கடன் மாதிரி செஞ்சுக்குவாங்க.
ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்தா நான் இந்த மாதிரி வந்து உங்களை தரிசிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் ஃபுல்லாக படிக்கட்டு கீழே ஸ்டார்டிங் காமிச்சில்லையா, அங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து அப் டு டாப் இருக்கு இல்லையா, ஸோ மேலே பாட்டம் டு டாப் வரைக்கும் ஃபுல்லாக எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் எங்கே எத்தனை ஸ்டெப் இருந்தாலும் சரி எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே கலந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நடந்து போகும்போது நான் ஃபுல்லாகவே அந்த நடந்து போகிறப்போ நம்ம காலிலே பட்டு நம்ம காலம் மஞ்சள்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க சொல்ல உங்களுக்கு புரியும், ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளோ பேர் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேண்டுதல் நிறைவேறதுக்காக வந்திருந்தால் இந்த அளவுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரியும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே. ஏன்னா இது மழை பெஞ்சதுக்கு அப்புறமும் கூட அப்படியே மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யலைனாலும் சரி அப்பப்போ அந்த நடந்து போகிறவங்க வேண்டுதல் நிறைவேற்றுறவங்க நிறைவேற்றிட்டே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து 2 டைப்பும் சூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பஸ் ரூட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸு. ரெண்டுமே மெஜாரிட்டியாக என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. முடியாத பட்சத்தில் ஸ்டெப்ஸ் ஏற முடியல வயசாகிடுச்சுன்னு அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க, அதாவது மனசளவில் நம்மளால் முடியும்னு நினைக்காதவங்க, நம்மளால் முடியும் ஸ்டெப்ஸ் ஏறி போக முடியும்னு நினைக்காதவங்க வந்து பஸ் ரூட்டில் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ வயசு ஆகியிருந்தாலும் ஏஜ் ஆகின பர்சன் கூட என்னால் முடியும், நான் வந்து படி ஏறி போய்ட்டு அம்மனை தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டு வரவங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கண்டிப்பாக இதே படிக்கட்டில் ஏறி வந்து மேலே தரிசனம் பண்ணுறாங்க. ஏன்னா நான் பார்த்தேன் அந்த மாதிரி வயசானவங்களே இந்த அளவுக்குலாம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்து பார்க்குறாங்க. வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை, வயசானவங்களே அந்த மாதிரி ஏறி வந்து பார்த்தாங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. பட் ஆனால் ஒருத்தரையும் கிராஸ் பண்ணி போகிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் இதுவே ஃபெஸ்டிவல் டேஸில் வந்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வந்து ஸ்டெப்ஸில் ஏறுறதுக்கே கேப் இருக்காதுன்ற மாதிரி, ஏறதும் இதிலே இறங்குறது இதிலேன்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கஷ்டமாக இருக்கும் ஏறுறதுக்கே. ஏறும்போது இறங்கிட்டு இருப்பாங்க, இறங்கும்போது இடிச்சிட்டு தள்ளு முள்ளாகிறதுக்கு. ஸோ அதுக்காக நார்மல் டேஸில் சூஸ் பண்ணுறது பெட்ரு தான். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைம் இல்லாததுனால கொஞ்சம் மிடில் ஆஃப் த டைம் ஆஃப்டர்நூன் அந்த டைமில் வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மார்னிங் ஈவினிங்லாம் வந்தோம்னா கண்டிப்பாக கூட்டம் இருந்திருக்கும். ஸோ இது வந்து நான் ஆஃப்டர்நூன் டைமில் வந்து எடுத்தது. இதே நான் மார்னிங் டைமில் வந்து அந்த பஸ் ரூட்டில் வந்தது உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். ஃபெஸ்டிவல் டேஸில் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ எந்த மாதிரிலாம் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இன்க்ளூடிங் கோவிலில் எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே எந்த மாதிரிலாம் அட்மாஸ்பியர் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விளாகில் நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த விளாகில் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி டபுள் சைடாகவே, அதாவது எர்லி மார்னிங் ப்ளஸ் ஆஃப்டர்நூன், ஸோ இந்த போத்துமே கம்பைன் பண்ணி போட்டுற மாதிரி இந்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், பிடிக்கும். எப்படி கிட்டத்தட்ட பாதி வந்திருப்போன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பாதியெலாம் இல்லை இன்னும், ஆனால் மேக்ஸிமம் ஒரு 35 to 40% அப்படின்ற மாதிரி மேலே ஏறி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பாட்டம்லேருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கேன் ஒரு லெவலுக்கு. ஸோ இது மாதிரி பஸ் ரோட்டில் வரும்போது இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து 3250 இல்லை 450 தெரில, அவ்வளோ ஃபீட் ஹைட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இடையிறது பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியல, சின்னதாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் நம்மளுடைய ஓஷன் இருக்கு இல்லையா, ஸோ கடல் மட்டத்திலிருந்து இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3450 சம்திங், அரௌண்ட் 250 ஏதோ சம்திங். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஹைட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கேயே போர்டெலாம் வச்சுருப்பாங்க. பஸ்ஸில் வந்தீங்கன்னா அந்த ரூட்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டெப்ஸில் ஏறி வரும்போது பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுமாதிரி பஸ்ஸில் வரும்போது அங்கே வந்து லலிதா பேலஸ்லேருந்து வர மாதிரி ஒரு ரூட் இருக்கும். டேரெக்டாக மலை சுற்றிட்டு மலைக்கு வந்து மைசூர்லேருந்து ஜூ சைட்லேருந்து வர மாதிரி ஒரு ரூட்டு. அப்புறம் ஸ்டெப்ஸுக்கு வரத்துக்கு வந்து நஞ்சன்கூடு ஊட்டி, ஸோ இந்த லைனில் போகிற மாதிரி வரதுக்கு வந்து ஸ்டெப்ஸில் வந்து வரணுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரூட்டு. இதிலேருந்து பாதி மலையிலேருந்து பஸ்ஸில் வந்தோம்னா அந்த ரூட்டில் வந்தோம்னா அங்கேருந்து நஞ்சன்கூடு ஊட்டி போகிற மாதிரி இருந்தால் அந்த சைடில் போகிற மாதிரி அது மேலேருந்து ஒரு ரூட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்தாண்ட. ஸோ இதில் 2 டைப் என்னென்னா, நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தியை வந்து உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒரே கல்லில் செஞ்சு வச்சுருக்க இப்போ ஒரு பெரிய நந்தி. ஸோ அற்புதமாக
அருமையாக அந்த அளவுக்கு ஒரு சிற்பக்கலையில் சிறந்து விளங்குனாங்க அந்த காலத்துலன்ற மாதிரி அதை செதுக்கி வச்சுக்கிற அழகெல்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். பொறுத்தால் கண்டிப்பாக எல்லாமே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணலாம் பார்க்குறீங்க. இதை பாருங்கள், அப்பப்போ சொன்ன ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லல, மிடில் ஆஃப் த ஸ்டேஜில் சின்ன சின்ன கோவிலாக இருக்கும். ஸோ இதுக்கும் சம் ரீசன்ஸ் இருக்கும். புராண காலங்களில் இந்த மாதிரிலாம் இருந்தது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அது ஏற்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும். ஸோ அது டீட்டெயிலாக எனக்கும் தெரியல. தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த ಕಮೆಂಟ್ ಸೆಕ್ಷನಲ್ಲಿ ಕಮೆಂಟ್ பண்ணுங்கள். ಯಾರಿಗಾದ್ರು ಗೊತ್ತಾಗಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ನಮಗೂ ತಿಳಿಸಿ ಏನು ವಿಚಾರ ಅಂತ. ನಮಗೆ ಅದು ಮಿಡಲ್ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ದೇವಸ್ಥಾನ ಇದೆ, ಅದು ಏನಂತ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ನಮಗೂ. ಸ್ವಲ್ಪ ಅದಕ್ಕೆ ಏನಾದರೂ ರೀಸನ್ ಇರ್ಬೋದು. ಸೊ ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಏನಾದರೂ ಗೊತ್ತಾಗಿದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಕಮೆಂಟ್ ಸೆಕ್ಷನಲ್ಲಿ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ, ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ. ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್, ನಮ್ಮ ಲಾಗ್ಸ್, ನಮ್ಮ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಎಲ್ಲ ಇರ್ತಾರಲ್ಲ ಅವರು ತಿಳ್ಕೊಳ್ತಾರೆ. ஸோ கன்னடத்துலேயே சொல்லியிருக்கேன், தமிழ்லேயும் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி அது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து கீழே வந்து தண்ணி போகிறதுக்கு நினைக்கிறேன். மேக்ஸிமம் தண்ணி கீழே இருந்து மேலே போகிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ டே டைமில் வர்றதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்க. எதுக்காகனா வெயில் டைம் இல்லையா, ப்ளஸ் ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது வந்து ஃபுல்லாக ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் த்ரோட் ட்ரையாக சின்ன சின்ன கடைங்கள்லாம் ஏறிட்டு இருக்கும்போது பார்க்க முடியுது. சடனாக நமக்கு தேவைப்படுன்ற இதெல்லாம் கிடைக்காது. ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனால் மட்டும்தான் ஒரு சில கடைகள்ன்ற மாதிரி, அதாவது நான் சொன்னேன் நந்தி, ஸோ அந்த சைடில் இல்லை ஒரு ஃப்ளாட்டான இடம், இந்த மாதிரி ஒரு போகிற மாதிரி ஹைட்டாக போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இடத்துல சின்ன சின்ன கடைங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸு, ஃப்ரூட்ஸு, ஸோ சுகர் கேன் ஜூஸ், இந்த மாதிரி வேறு எதனா வாட்டர் பாட்டில் வேறு எதனா வாங்கணுன்னா அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் கேரி பண்ணிவிட்டு வந்துடுங்க, வாட்டர் பாட்டில் இல்லை வேறு ஏதாச்சும். ஏன்னா சடனாக தண்ணி தாக்க எடுத்தால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸில் போகும்போது நந்தி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பெரிய நந்தி ஒன்று. இதே மாதிரி பஸ் ரோட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அழகாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சர்க்கிளில் ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி சின்னதாக அழகாக வச்சுருப்பாங்க. ஒரு மண்டபம் மாதிரி அழகாக இருக்கும். ரூட்டில் அதாவது பஸ் ரூட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா தெரியும். அது ஆக்சுவலாக அதுவும் அழகாக இருந்தது. ஸோ அது வந்து எர்லி மார்னிங்ன்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக அதை பார்த்துருக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான், பாசிபிலிட்டி இல்லை. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா எர்லி மார்னிங்கில் கொஞ்சம் கவர் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுவும். ஸோ அதுமாரி அங்கங்கே போயிட்டுருக்கும்போது ரோட் சைடில் எதுவும் பார்க் பண்ணிவிட்டு இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த வர வண்டிங்கள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ரோட் சைடில் நின்று நம்ம இது பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நின்று உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ எடுக்கணுமோ வேறு எதாவது பண்ணணுமோ தான் ரோட் சைடில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் அந்த பார்க்கிங்லாம் ரோட் சைடில் நிறுத்த முடியாது. நிறுத்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஏதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போயிட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது, போய்ட்டுவாங்க, மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ வந்துக்கிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு பாதி இடத்துக்கு வந்துருக்குமா. எதுனா கல்லெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்காங்க. எது பார்த்தாலும் சாமிங்க நினச்சி ஒரு மனத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி எல்லா இடத்துலையும் பண்ணிட்டுறாங்க. ஸோ இதுக்கும் ரீசன் இருக்கலாம், ஆனால் என்னென்னு எனக்கும் தெரியல. பாதி தூரம் வந்துட்டோம், அப்படியே சுற்றி நம்மளும் கொஞ்சம் காமிச்சிப்போம். ஏறி ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வந்தது இந்த வெயிலில் வரும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக மதியானத்தில் ஒரு வெயிலில் வரும்போது ஃபாரஸ்ட்டு உள்ள ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது ஒரு ஹைட்க்கு போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை ஆகிட்ருக்கோம் த்ரோட்லாம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது நமக்கு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி தேவைப்படுற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் அந்த ப்ரீத்திங் கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ எல்லாருமே சின்ன குழந்தைலாம் அழகாக நடந்து போயிட்டுருக்கு, இந்த மாதிரி படியேறி அழகாக. இது மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸ் எல்லாம் வேறு இருக்காங்க. இவங்களாம்
எங்கே காலேஜ் முடிச்சுட்டு வந்தாங்களே என்னென்னு தெரியல. பட் ஆனால் கப்புள்ஸ்லாம் இருந்தாங்க அதே லைனில். அங்கங்கே வர வழியில் பார்த்துட்டு இருந்திருப்பேன் நீங்கள் கூட. ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஈக்குவலான பிளேஸ், ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பிளேஸ்க்கு வந்திருக்குமான்னு தெரியல. இதோ மேலே ஒரு ஷாப் தெரியுது சின்ன சின்னதாக. கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஏறிட்டே இருங்க. முடியலன்ற பட்சத்தில் கொஞ்சம் நிதானமாக ஏறுங்க. ஏன்னா அர்ஜென்ட் பட்டுட்டு ரொம்ப போய்ட்டு ஏறக்கூடாது. ஏன்னா கஷ்டமாக ஆகிடும் அப்புறம் ஏறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் தூரம் இருக்கிறது நினச்சிட்டு அர்ஜென்ட் பட்டு ஏறிட்டு மிச்சம் இருக்கிற தூரத்தில் வந்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. ஸோ ஈக்குவலான ஒரு நார்மல் ஸ்பீட்லேயே நம்ம நிதானமாக ஏறிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ளாட்டான பிளேஸ்க்கு வந்து சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது மாதிரி எதனா தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வரலாம். இங்கே வந்து ஒரு ரூட்டு போட்டிருக்காங்க, எதுக்காக தெரியல ரோடு இது. ஸோ இது தெரிஞ்சாலும் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது எதுக்கான ரூட்டுன்னு தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. ஸோ வர வழியில் இந்த மாதிரி ஒரு நடுமத்தில் ஒரு ரூட் இருக்குது. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நந்தியை பார்க்கறதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் ஏறி தரிசனம் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டெப்ஸில் வந்தால் மட்டும்தான் நந்தியை பார்க்க முடியுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷனே இருக்கிறதுனால நான் ஸ்டெப்ஸில் வந்து நந்தியை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஆசையில் வந்து இந்த ப்ளாக்கில் அதை காட்டணுன்றதுக்காகவும் வந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நந்தி வரலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் கோவில் வரும். ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ தூரம் நம்ம க்ராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கீழே பாட்டம்லேருந்து ஒரு பாதி அளவுக்காவது வந்திருப்போம். ஆக்சுவலாக நந்தி வந்தால் நந்திலேருந்து கொஞ்சம் தூரம் தான் மேலேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாதி அளவுக்கு வந்திருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு புது பிளேஸில் ஒரு அட்வென்ச்சராக ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரெக்கிங் நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெக்கிங் பண்ணிட்டு வரது ரொம்ப அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மார்னிங் டைம் சூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சில் கிளைமேட்டு மைசூருமே சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ சில் கிளைமேட்டில் அழகாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீடமாக அந்த லீவ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஸோ மைசூர் சாமுண்டேஸ்வரி ஹில்லு. இதில் ஸ்டெப்ஸ் ஏற்றிட்டு போகிறது வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். எதுக்காகனா மைண்ட் ரிலாக்ஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது டைமிங்ஸு அப்படி படியேற போகும்போது கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸில் ட்ராவல்லாம் பண்ண போகிற மாதிரி தான் அப்படி ஒரு 10 மினிட்ஸு ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தா ரீச் ஆகிடுங்க மேலே. சாமி தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடுங்க. அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஒரு மெமரிஸ் இருக்குது. இங்கே தான் மண்டபம்லாம் இருக்குது. ஸோ இது எந்த இடம் தெரியல, மண்டபம்லாம் வச்சுருக்காங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டெப்ஸில் வந்துட்டுருக்கேன். அதெல்லாம் நிறையக்கும் பெருசாக தெரியலை. இது மண்டபம்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, அப்போயே இருந்திருக்கும் பழங்கள்லாம். இங்கே ஒரு பெரிய அளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலை பஸ்லாம் போகிற அளவுக்கு கொடுத்துறனால ஏதாவது எடுத்து போகிறதுக்காக வச்சுருக்காங்க அந்த ரூட்லாம் தெரியல. ஏன்னா இந்த வயலில் நான் பஸ்ஸில் வந்ததில்லை. பஸ்லேயும் போயிருக்கேன் தரிசனம் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் பஸ்ஸில் இங்கெல்லாம் வந்ததில்லை. பஸ் வர மாதிரி இருந்தால் இந்த இடம் ஃபில்லாக இருக்குமே, இது தெரியல எனக்கு தெரிஞ்சு. பஸ் ரூட் இருக்காங்கன்னுட்டு இது நடந்து வரதுக்கு மட்டும் தான் அந்த வழி கொடுத்துருக்காங்க. அது எதனா பர்சனல் யூஸுக்காக வச்சுருப்பாங்க. தேவஸ்தானது மட்டும், இந்த கோவில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ரூட் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம் நினைக்கிறேங்க நந்திக்கிட்ட. ஸோ இதுலேருந்து நந்தியை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தான் மேலே நினைக்கிறேன். ஆமாம், நந்தி தெரியுது லைட்டாக. வாங்க, ஒரே கல்லில் செஞ்ச ஒரு பெரிய நந்தி. இந்த நந்தியை நானும் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துக்குங்க. பார்க்காதவங்களாம் இருந்தால் சரிங்க பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு கமெண்டில் ஒரு ஹாய்னு சொல்லிட்டு போங்க. விஷயம் பாருங்கள், ஒரே கல்லில் செஞ்ச நந்திங்க எந்த அளவுக்கு செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது. ஒரு வால் வந்து ஒரு கால் மேலே வந்து அப்படியே சுற்றி நிற்கிற மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக தெரிய பாருங்கள். கீழே பின்னாடி போய் உள்ளே வந்து வெளியே இந்த கால் மேலே வந்து வந்திருக்க மாதிரி வால் செஞ்சுருக்காங்க. அது மேலே மணி டிசைன்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரே கல்லில் எவ்வளோ பெரிய நந்தி பாருங்கள். ஆளுங்களாம் சின்ன சின்னதாக இருக்க மாதிரி இது நம்மளே பக்கத்தில் நின்னா கூட நம்மளே சின்னதாக தெரிப்போம். ஸோ அந்தளவுக்கு பெரியதாக இருக்குது ஒரு பெரிய நந்தி. அதில் ஒரு பெரிய மணிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க முன்னாடி வாட்டம். சைடில் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் நல்லா டிசைன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நந்திக்கு வந்து என்னென்ன இருக்குமோ அந்தளவுக்கு எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. டிசைன்ஸ்லாம் அந்தளவுக்கு அப்போவே, அதுவும் இப்போ இல்லை அப்போவே ஒரே கல்லில். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்தால் மட்டும்தான் இந்த நந்தி வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பஸ்ஸில் போனால் ட்ராவல் பண்ணிட்டு போனாலும் பைக்கில் போனாலும் சரி, அந்த பஸ் ரோட்டில் கண்டிப்பாக இதை பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ நந்தியை பார்க்கணுன்னே நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டெப்ஸ் ஏறி தான் வந்தாகணும். அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோவை
ஷேர் பண்ணுங்கள். பார்க்காதவங்க கூட பார்த்துட்டோம் இது மூலிமா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு பெரியதாக இருக்கான்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆளுங்களே நந்தியோட கால் ஐட்டுக்கு தான் வராங்க போல், அந்தளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு இந்த நந்தி சிலை செஞ்சுருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அதுவும் ஒரே கல்லில் இந்த அளவுக்கு டிசைன் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு. உண்மையிலே பிடிச்சிருக்கு, அவள்தான். ஸோ ஓகே, நம்ம சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக மேலே போகலான்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணோம். இங்கேருந்து மறுபடியும் கொஞ்சம் வெயிலாக இருக்கு இல்லையா, ஏறுவோம். சாமுண்டீஸ்வரி அம்மா எல்லோரையும் நல்லா பார்த்துக்க, நம்மளும் மனசில் மனதார நினச்சிட்டு எல்லாருக்காக வேண்டிக்கிட்டு படியேறி போயிட்டு பார்ப்போம். சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கும் ஒரு கதை இருக்கலாம், பேக் ஸ்டோரின்ற மாதிரி சொல்லிட்டு, அது எனக்கும் தெரியல. பட் இங்கே இருக்க ஜஸ்ட் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்டான ஸ்டோரி என்னென்னு டீட்டெயிலாக எனக்கு தெரியல. சொன்னேன்னா நான் அது கவர் பண்ணுறேன், இல்லை கேட்டு பார்த்துட்டோன்னா அப்புறமா சொல்கிறேன். நானும் எனக்கு தெரிஞ்சது இது வந்து மைசூர் கிங் இருக்காங்கல்ல, இப்போவும் இருக்காங்க அந்த மாதிரி கிங் ரூல்லாம் நடந்துகிட்ருக்கு மைசூரில் மட்டும். ஸோ பேலஸ்லாம் தெரியல, மைசூர் பேலஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மைசூர் கிங் வந்து அவங்களுடைய குலதெய்வமாக சொல்லிட்டு மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மனை சொல்கிறதாகவும், இங்கே இந்த அரக்கனை வதம் பண்ணுறதுக்காக தான் மைசூர் சாமுண்டீஸ்வரி மகிஷாசுரன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மகிஷாசுரனை வதம் பண்ணுறதுக்காக தான் அங்கே அவதாரம் எடுத்ததாகவும் சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க. ஸோ அது பஸ் ரூட்டில் வந்தீங்கன்னா அந்த மகிஷாசுரனுடைய ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸ்லேயே. மகிஷாசுரன் ஸ்டாச்சு வந்து அந்த ஒரு கையில் பாம்பு பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து ஒரு கத்தி வச்சிட்ருக்க மாதிரி காட்டுவாங்க. ஸோ நான் பஸ் ரூட்டில் வரும்போது அந்த வீடியோ வந்து காட்டுறேன், பாருங்கள். இதில் வந்து அந்த ஸ்டாச்சு பார்க்க முடியாது, இது டேரெக்டாக கோயில்கிட்டே நம்ம சேர்த்துரும். ஸோ பஸ் ரூட்டில் வந்து அந்த ஸ்டாச்சு பார்க்கலாம். மகிஷாசுரனை வதம் பண்ணுறதுக்காக தான் மைசூரில் சாமுண்டீஸ்வரம் அவதாரம் எடுத்ததாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது மகிஷாசூர் ஏதோ சம்திங் மகிஷாசூருன்னு ஏதோ சொல்லுவாங்களாம், மைசூருன்னு சொல்ல மாட்டாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் மகிஷாசூரன்றதுனால மகிஷாசூர்னு சொல்லிட்டு அப்புறம் காலப்போக்கில் அதை மைசூர்னு மாற்றினதாகவும் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு எனக்கும் இது தெரியல உண்மைன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் கேட்டு விசாரிச்சது வரைக்கும் இதுதான் உண்மையான ஒரு ரீசன். மகிஷாசூரத்தை மைசூர்னு சேஞ்ச் ஆகிடுது, கன்வெர்ட் ஆன மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நந்தியை பார்த்துட்டு மேலே வரும். ஸோ நீங்கள் அந்த மகிஷாசுரனோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து பார்க்கிங் ஏரியா தாண்டி வந்து ஒரு இருக்கும், பஸ்ஸு வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே பார்க் பண்ணுற இடத்துல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மகிஷாசுரனோட ஸ்டாச்சு வந்து ஒரு கையில் பாம்போ ஒரு கையில் கத்தின்ற மாதிரி வச்சுட்டு இருக்க மாதிரி நல்லா சடமுடியோடு விட்டுட்டு அப்படி நின்றுட்டுருப்பார். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம், ஏன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன சப்போர்ட் தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் அடுத்த ஒரு புது பிளேஸுக்கெலாம் போயிட்டு நான் விளாக்ஸ் போகணுன்னு எனக்கும் ஆசை. ஸோ என்னோடய ஆசைக்கு நீங்கள் பண்ணுற சப்போர்ட், சின்னதாக பண்ணுற சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்காக என்னுடைய ஃபேமிலி, யூடியூப் ஃபேமிலி வந்து இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். எதுக்காகனா அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஒரு இந்த படியேறி வர மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில் படியேற்றி விட்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நான் அடுத்தடுத்த விளாக்ஸும் போடுறேன். அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு மைசூரில் இருக்கிறது கவர் பண்ணுறேன். இது மைசூர் சாமுண்டீஸ்வரி, அடுத்து மைசூர் பேலஸ் இருக்குது, அப்புறம் கேஆர்எஸ் டேம் இருக்குது, அது நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. மைசூர்னாலே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம். திப்பு சுல்தான் கோட்டை, தலக்காவேரி, என்னென்னமோ சொல்லுவாங்க, இதெல்லாம் விசாரிச்சிருக்கேன் நானும். பட் எக்ஸாக்டாக நானும் பார்த்தது மட்டும் உங்களுக்கு போட்டு அப்லோட் பண்ணுறேன் ஒன்றா. ஸோ பார்க்காததும் போய்ட்டு புதுசாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கண்டிப்பாக அதையும் நம்ம விளாக்ஸ் வீடியோவில் வந்து கவர் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும்.
கிட்டத்தட்ட வந்துட்டு நினைக்கிறேங்க, ஓரளவுக்கு ஒரு டாப் பிளேஸ்க்கு வந்துட்டுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மைசூர் சிட்டி தெரிகிற அளவுக்கு ஒரு இடம் நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட உட்காந்து பார்த்துட்ருக்காங்க இங்கெல்லாம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம தாண்டி வந்திருக்கோம் இவ்வளோ தூரம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன் கோவில் வரப்போகுது, சாமுண்டேஸ்வரம் கோவில். நானும் இவ்வளோ தூரம் வந்து அதுவும் இந்த டைமில் ரொம்ப டயர்டான மாதிரி ஆகிட்டேன். ஸோ ஆனால் நம்ம மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கோன்னு நினச்சா இல்லை, எக்கச்சக்கமான பேர் இப்போ ஆல்ரெடி வந்து போயிட்டு தான் இருக்காங்க, இறங்கிட்டு தான் இருக்காங்க, ஏறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி மார்னிங் டைம், ஈவினிங் டைம், இந்த 2 டைம் நல்லாயிருக்கும். அந்த டைம் சூஸ் பண்ணுங்க நீங்கள். இப்போ அவர் டயர்டாகிட்டு இருப்பால, ஏறி இருக்காரு பொறுமையாக. ஓ அப்போ தள்ளாடுறாரு வேறு வரும். ஸோ அதுக்கு தாங்க சொல்கிறேன். ஏன்னா மத்தியான டைம்ன்றது ரொம்ப கொஞ்சம் டயர்டாகிடும் பாடி, என்ன தான் பண்ணாலும் சரி. எங்கே சின்னதாக ஹனுமன் கோவில் இருக்குது போல், இது சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நடப்பாறையில் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோவிலாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் டெம்பிள் வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் டெம்பிள்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு ரீசன் இருக்குது. சின்ன சின்ன கோவில் இருக்குன்னா கண்டிப்பாக காரணம் இருக்கும். என்ன காரணம்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு படியேறி போகிற வழியில் மேலே சாமுண்டேஸ்வரம் அம்மன் கோவில் இருக்குது, அவதாரம் எடுத்ததுனால. ஸோ எதனா காரணம் இருக்கும், அதனால தான் சின்ன சின்ன கோவில் வச்சுருக்காங்க. தண்ணி போகிறது, மழை பெஞ்சு தண்ணி ரொம்ப வந்தால் வெளியே போகிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப மழை வச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சின்னதாக இருக்க வர வழி, ஃபாரஸ்ட் ஏரியா, இல்லை சிறுத்தை நடமாட்டலாம் வர சொல்கிறாங்க. சிறுத்தை நடமாட்டலாம் உண்மையிலே இருக்கா எனக்கும் தெரியல. ஆனால் கேஷுவலாக சொல்லுவாங்க இங்கே இருக்கிறோம் மைசூரில் நிறைய பேர் நிலத்தங்கள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கோம் சிறுத்தைன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட்டில் இல்லாமல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்குமா தெரியல, பார்ப்போம் என்னம்மா பண்ணுறாங்க. வந்துட்டோம் நினைக்கிறேன். கிட்ட தெரியுது ஒரு ஒளி மழம். அப்படின்னா மேலே சாமுண்டேஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோமான்னு தெரியல. கிட்டத்தட்ட ரீச் ஆக போகிறோம் டெஸ்டினேஷனு. ஐ வாண்ட் டு சி இஸ் ரியாக்ஷனா. என்ன ரியாக்ஷன் பார்த்து என்ன பண்ண போகிறாங்களா. நம்மளே ரொம்ப டயர்டாகிட்டு வந்துட்டுருக்கான். இதில் இவங்க வர ரியாக்ஷனை பார்க்குறான். ஏறும் வந்துட்டோம்னு நினச்சிட்டு மனசை இரும்பு புளியாக பிடிச்சிட்டு ஏறி வந்துட்டுருக்கேன். இன்னும் வந்துட்டோமாவே தெரியலன்ற மாதிரி போய்ட்டுருக்கு. எங்கடா சாமியை காணோம், கோவிலை காணோன்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா இன்னும் வரலையா, எவ்வளோ தூரம் தெரியலையே. இன்னும் கிட்டத்தட்ட ஊருலாம் மாதிரி இருக்குது. மேலே போனால் அப்படி தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கிட்டத்தட்ட வந்துட்டோம். பழைய பில்டிங்காக இருக்குது. பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வீடுங்களாம் கட்டியிருக்காங்க. ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டோம். மேலே கோவில் பக்கத்தில் தான் இருக்குது இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு. இது ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். 3000. ஏன்னா அந்த ஸ்டெப்ஸில் வந்து சைடில் மார்க் பண்ணியிருப்பாங்க நம்பரில் சொல்லி. அப்போவே அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒரு அதான் சிற்பக்கலையில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதின மாதிரி அப்போவே எழுதி வச்சுருக்காங்க கல்லில். ஜஸ்ட் பெயிண்டிங்கில் இல்லை, அந்த கல்லில் செதுக்கியிருக்காங்க அந்த மாதிரி. இது இத்தனையாவது படி, இது இத்தனையாவது நம்பருன்ற மாதிரி சொல்லிட்டு அப்போவே அந்த ஸ்டெப்ஸில் செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ நடந்து போகும்போது நான் பார்த்தேன். நான் மேபி கவர் பண்ணியிருப்பேனான்னு தெரியல, கவர் பண்ணலாம் தெரியல. நம்ம ஏறி வர டயரில் நமக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுவும் மதியான டைமில். அப்பா ஒருவே கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் வருது. அது முடிஞ்சுன்னா மேலே ஏன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஏன்னா இந்த அளவுக்கு வீடுங்களாம் இருக்குன்னா அப்போ அங்கே தான் கோவிலும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் மேலே. நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிடுச்சுங்களா. 1/2 hourல வந்துடுறோம் போல். மேலே நடந்து வந்தோம்னா, எங்கேயும் நிற்காமல் வந்தோம்னா ஓரளவுக்கு வந்துடலாம். எங்கேயாவது நின்றிங்கன்னா இன்னும் ரொம்ப டிலே ஆகும். ஒன்றும் பெருசு இல்லையா. ஸோ எப்போவாவது ஒரு தடவை தான் கோவிலெலாம் வந்து போயிட்டுருக்கோம். நல்லா அப்பப்போ கொஞ்சம் நல்லா
டைம் எடுத்து ஸ்டே பண்ணி ஓரளவுக்கு டைம் எடுத்து நம்ம அங்கங்கே நின்று பார்த்துட்டு வர்றது ஒன்றும் தப்பு இல்லையே. நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடத்தையும் ரசித்து பார்த்துட்டு வர்றது தப்பு இல்லை. ஹாய், குரங்குலாம் ஓடுது, கொஞ்சம் உஷாராக இருந்துங்க குரங்குலாம் இருக்கிற இடத்துல. அதுவும் எதுவும் பண்ண போகிறதில்ல, அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தான். நம்ம தான் அதுக்குன்னு தனியாக ஒரு பேர் வச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே இந்த உலகத்தில் வேறு தான், நம்ம தானே ஜீவன் தானே எல்லாமே. ஸோ எல்லாத்துக்குமே எல்லாமே உண்டு, எல்லாத்துக்கும் எல்லா இடமும் உண்டு. அதான் என்னோடய பாலிசி. காசு கேட்டுட்ருக்காங்க போல். ₹2 கொடுங்க, வெறும் ₹2 மட்டும் கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க போல். ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க போல். கிட்டத்தட்ட வந்துட்டுங்க, தேவஸ்தானம் கோவில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தோம் கோபுரத்தை. ஸோ இதை தாண்டி போனோம்னா அவ்வளோதான். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நான் பஸ்ஸில் சொல்ல பார்த்துருப்பேன். இது வரைக்கும் இந்த எல்லோ கலர் பில்டிங் தான் வந்து ஃப்ரீயாக அன்னதானம் போடுற மாதிரி இங்கே நடத்திட்டுருக்காங்க. ஸோ டெய்லி எவ்ரிடே. ஸோ இதுக்கும் டைமிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மார்னிங் 6 to 9, மத்தியானம் அதே மாதிரி 12 to 3 சம்திங், எக்ஸாக்ட் டைம் தெரியல. ஸோ சம்திங் இந்த டைமாக தான் இருக்குது, மார்னிங் 6 to 9. அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா 12 to 3 வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மத்தியானமும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதை லஞ்ச் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அன்னதானம். ரெகுலராக அது எவ்ரிடேன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பில்டிங்கில். ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ ஓரளவு நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி கோவில்கிட்ட வந்துட்டோம். இதான் லாஸ்ட்டு ஸ்டெப்ஸு நம்ம இங்கே வந்துட்டுருக்குது. இதை தாண்டணும்னா அது தெரியுது பாருங்கள் கோபுரம். கிட்ட போய் காட்டுறேன் ஃபுல்லாக. ஸோ ஒரு வழியாக இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம். நம்ம படியேறி வந்து சாமி பார்க்குறதுக்காக வந்துட்டோம். கோபுரம் கிட்ட நெருங்குறோம். இதாங்க இங்கே நம்ம அங்கே கீழே ஆரம்பித்தது வந்து இங்கே லாஸ்ட்டில் இங்கே முடிக்கிறது, படிக்கிறதுல வர்றதா இருந்தால். ஸோ இந்த ஸ்டெப்ஸோட லாஸ்ட்டாக முடியுது. இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. சந்தோஷமா வந்துட்டோம் அவ்வளோதான். ஸோ நிறைய கடைங்களாம் போட்டிருக்காங்க. இதுதான் கோவிலோட கோபுரம். பஸ்ஸில் இருந்து வரவங்களாம் லெஃப்ட் சைட்லேருந்து வருவாங்க. ஸோ அன்னதானத்துக்கு பின்னாடி வாட்டம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பில்டிங் போகிறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். இந்த கோவிலோட ஸ்டெப்ஸ் வந்து லாஸ்ட்டாக முடிகிற பக்கத்துலேயே இருக்கும். சாப்பிட்றதுக்கு போகணும் அன்னதானம் மண்டபத்துக்குன்னா. நம்ம தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் ஃபெஸ்டிவ் டேஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த இடமே இந்த மாதிரி பார்க்கிங் பண்ணுறதுக்குலாம் இடமே இருக்காது அந்த டைமில். அந்தளவுக்கு அதனால தான் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த டைமில் காரு பஸ்லாம். இந்த ஃபெஸ்டிவ் டேஸ் வந்தாலே எங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி கவர்மெண்ட் வெஹிக்கிள் மட்டும் வெளியே அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. அதை சொன்னேன் இல்லையா, நான் இந்த மகிஷாசுரன் ஸ்டாச்சு வச்சுருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்த தான் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து விட்டு போயிடுவாங்க. ஸோ பார்க்கிங்லாம் அங்கே மேலே பண்ணவே முடியாது அந்த டைமில். ஸோ இது நார்மல் டைம்ன்றதால ஸோ ஓரளவு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ பே பண்ணி நம்ம தரிசனம் போகிற வந்து ₹100 பர் ஹெட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த லைனில் இது போகணும். ஸோ அந்த லைனில் போனால் ஃப்ரீ தரிசனன்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறதும். ஃபெஸ்டிவ் டேஸில் நான் பே பண்ணிட்டே போனேன், ஒன்றும் முடியல, அந்தளவுக்கு கூட்டம். ஸோ ஃப்ரீ தரிசனம் பண்ண ரொம்ப மாட்டிகிட்டு நிற்போம். ரொம்ப நேரமாக ஆகிடும் கிட்டத்தட்ட. இதாங்க கோபுரம் என்ட்ரன்ஸ், அதாவது உள்ளே இருக்கும் கோவில். இது என்ட்ரன்ஸு கோபுரம். மூலஸ்தானம் வந்து உள்ளே, இது உள்ளே போகணும். ஸோ ஆப்போசிட்டில் அந்தாண்டு இருக்கு இல்லையா, அதுதான் ஃப்ரீ தரிசனுக்கு வர்றது. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு சிலர்லாம் இங்கேயே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சாமுண்டேஸ்வரம்மனை கையெடுத்து கும்பிட்டதுக்கப்புறம் மனசெல்லாம் நினச்சிது நடக்கணுன்ற மாதிரி வேண்டிட்டு இங்கேருந்து அப்படியே சாமி கும்பிட்டு இங்கேருந்து போட்டு எடுத்து வச்சுட்டு போவாங்க. ஏன்னா அங்கே தான் கீழே தேங்காய்லாம் உடைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தேங்காய்லாம் உடைப்பாங்க. வத்தி கற்பூரத்தில் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு இங்கேருந்து ஒரு சிலர்லாம் சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. ஒருவே நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் சாமுண்டேஸ்வரம்மன் கோவில். ஸோ இது வந்து படிக்கட்டில் வந்து நம்ம ஏறி வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்ததாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டிருக்கேன். இதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு அந்த பஸ் ட்ராவலில் வந்து ட்ராவல் பண்ணி வந்து தரிசனம் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஒரு செல்லாம் வந்து இங்கே தான் தேங்காய்லாம் உடச்சிட்டு போயிடுவாங்க.
உள்ளே சாமி கும்பிட்டு வரலாம் போயிட்டு இந்த லைன் தான் சொன்னேன் இல்லையா, இந்த சைடில் வந்து ஃப்ரீ தர்ஷனம் போயிட்டு உள்ளே போகிறோம் வந்து வரும். ஆனால் ரொம்ப நேரம் லேட் ஆகும். ஸோ அதனால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பே பண்ணி வர மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன்ன்ற மாதிரி. வியூ நல்லா இருக்குங்க இருந்து பார்க்குறதுக்கு. பட்டு எதாவது மார்னிங் டைமில் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆஃப்டர்நூன் டைம்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குது, அவ்வளோ லைன் நின்றுட்டுருக்கான் பாருங்கள் எவ்வளோ தூரம். ஸோ இதே மார்னிங் ஈவினிங்லாம் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். சரி ஓகே, நம்ம இன்னொரு வீடியோ சொன்னோம் இல்லையா பஸ்லேருந்து போகிற மாதிரி. ஸோ இது வந்து கீழே இருந்து பஸ்ஸில் ஏறி வர மாதிரி. ஸோ முடிஞ்சளவுக்கு அப்படியே கவர் பண்ணுறேன் பார்த்துக்குங்க எல்லாமே. இது கீழே இருந்து பஸ்ஸில் வர மாதிரி எடுத்து அங்கேருந்து மலை ஏறி நம்ம வந்து இல்லையா அது ஸ்டெப்ஸில் இது மாதிரி இது பஸ்ஸில் போயிட்டு தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கோம். ஸோ இது மைசூர் சிட்டி ஓவராலாக இந்த மாதிரி பஸ்ஸில் வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. வியூ அந்த பேலஸ் எல்லாம் லைட்டிங்ஸ் போட்டு நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே மேலே ஏறி வந்தோன்னே நான் ஏர்லி மார்னிங் வந்ததும் கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் டைமில் வந்தேன் தரிசனம் பண்ணுறதுக்காக. ஃபெஸ்டிவல் இதான் மகிஷேஸ்வரனுடைய ஸ்டாச்சு காமிச்சில் லாஸ்ட்டில். ஸோ அது மகிஷேஸ்வரன் ஸ்டாச்சு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க அங்கே ஸ்டாச்சு பக்கத்தில். அங்கேருந்து நம்ம இந்த மாதிரி ஏறி போயிட்டுருக்கணும். ஸ்டெப்ஸ் ஏறி இப்போ நடந்து கோவிலுக்கு போகிறதுக்கான வழி இங்கே தனியாக வச்சுருக்காங்க, பார்த்தா தனியாக விட்டுருக்காங்க. ஸோ இதில் நடந்து போகணும். மகிஷேஸ்வரன் ஸ்டாச்சு அது இருப்பாருங்க, அது சொன்ன இல்லையா அங்கே தான். அங்கேருந்து நடந்து போவோம். போயிட்டு கோவிலுக்கிட்ட நெருங்க போகிறோன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஏன்னா இது பஸ்ஸில் வரதுனா கொஞ்சம் ஸ்பீடாக வந்துடும், ஏன்னா ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியாது. நம்ம நடந்து வந்தால் தான் ரொம்ப நேரம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஆல்மோஸ்ட் வந்துட்டு பாருங்கள் கோபுரம் தெரியுங்களா, ஃபுல்லாக க்ளவுட்ஸ் பனி மேகெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ எர்லி மார்னிங்லேயே இந்த மாதிரி கடைலாம் போட்டு வச்சிட்ருக்காங்க. ஸோ ஹெவியான பனி பெஞ்சிட்ருக்கு, ஃபுல்லாக மேகம் போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த க்ளவுட்ஸ்லாம் அப்படி க்ராஸ் ஆகி போயிட்டுருக்குது வச்சிட்லன்னு இருக்குது. இதான் கோபுரம். ஸோ அதை நான் லாஸ்ட் வீடியோ காமிச்சிருப்பில் இது கோபுரம். ஸோ இங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி போய் வந்தோடனே பார்க்குற மாதிரி இருக்குல்ல கோபுரம். வந்து சரியான க்ளவுட்ஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ சொல்லியிருந்தேன் இல்லையா பார்க் பண்ணுறதுக்கு இடமே இருக்குது. இது ஃபெஸ்டிவல் டேஸில் பார்க்குறது இந்த வீடியோ. ஸோ இங்கே எக்கச்சக்கமான கூட்டம், பார்க்கிங்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் பே பண்ணி போகிற மாதிரி தான் தரிசனங்கள்லாம் இருக்க மாதிரி இந்த லைனில். அந்த சைடு ஆப்போசிட்டில் சொன்னது வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ ஹெவியான லைன் தான் நின்றுட்டுருக்கோம், ஃபுல்லாக எல்லாமே கூட்டம். ஸோ கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். ஏன்னா ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து நார்மலாக ஃப்ரீ லைன் போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் தரிசனம் வந்தோம்னா தான் உண்டு. கிட்ட வந்துட்டோம். கோபுரம் தான் மூலஸ்தானத்தோடைய கலசனம் தெரியுது பாருங்களேன். இங்கே தான் சாமுண்டீஸ்வரர் இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க கிளைமேட்டு. எர்லி மார்னிங்கில் அந்த க்ளவுட்ஸ்லாம் சில்லுன்னு போயிட்டுருக்கு சொல்ல ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. சரியான கூட்டம்னா எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. எர்லி மார்னிங் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, நான் ஃப்ரீ தரிசனம் போனால் ரொம்ப நேரம் ஆகிட்ருக்கோம். எவ்வளோ கூட்டம் பாருங்க. எல்லாம் க்ராஸ் பண்ணி அவ்வளோ நேரத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் நின்று வெயிட் பண்ணி போயிட்டு பொறுமையாக போயிட்டு தரிசனம் பண்ணி ஆகணுன்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த ஒரு டேஸ் அந்த சில நாள் மட்டும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி ஃபுல்லாக லேட்டாக ஆகிடுச்சு உண்மையிலே. கிட்ட கோபுரம் கிட்ட வந்தோம் அப்புறம். ஸோ அப்படியே சாமியை பார்க்க போகிறோன்ற ஒரு ஆசையில் ஒரு ஆர்வமாக வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம் எல்லாருமே. இந்த மாதிரி எவ்வளோ பேர் காத்துட்டு இருந்தாங்க. கோபுரம் இது மூலஸ்தானத்தோட கோவிலோட கலசம். எர்லி மார்னிங்கில் சில்லுன்னு அப்புறம் அவங்களாம் பறந்துட்டு நல்லா இருந்தது அந்த டைமு. ஸோ நெருங்க ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம்ப் ஆகிட்டு இருந்துச்சு. இவ்வளோ பேர் மத்தியில் நம்ம போய் சாமி பார்க்குறோம் இல்லையான்ற மாதிரி. பட் நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். கிட்ட வந்துவிட்டோம். அங்கே போய் பார்க்கும்போது உள்ள டெக்கரேஷன்லாம் அந்தளவுக்கு உண்மையிலே அருமையாக பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்தே உள்ள வரைக்கும். இது வந்து என்ட்ரன்ஸுங்க, இது கோவிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கோபுரம் இருந்துச்சுல, அந்த கோபுரத்தோட என்ட்ரன்ஸ் இது. உள்ளே பாருங்கள், உண்மையாக அருமையாக இருந்தது. அது ஃபுல்லாக அவங்களுக்கு கிளியராக காட்டுறேங்க உள்ளே போனதும். அந்தளவுக்கு அருமையாக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன்லாம். பார்க்குறதுக்கே ஒரு அமேசிங்காக இருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு ஃப்ளவர்லேயே வந்து இந்த அளவுக்கு
டெக்கரேஷன் பண்ணி அதில் பாருங்கள் சைடில் பார்த்து தெரியும் உங்களுக்கு. எலிஃபெண்ட்டில் அதாவது யானைலாம் நல்லா அந்த பூவிலே ஜோடிச்சு வச்ச மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. தொங்க விட்டுட்டு அங்கங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்தாலே நல்லா இருந்தது ஒன்று. இன்னும் இவ்வளோ தூரம் உள்ளே போகணும். இவ்வளோ தூரம் வந்தது பெருசு இல்லை, இன்னும் உள்ளே போய் தரிசனம் மட்டும் தான் பெருசாக இருக்கும் போல். சரியான கூட்டம் பாருங்கள். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இந்த அளவுலாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுவும் ஃப்ளவர்லேயே இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் திரும்ப பக்கம்லாம் ஃபுல்லாக பூவிலே அருமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே. எல்லாம் ஒரு கலை தாங்க. எதுவும் இந்த அளவுலாம் ஐடியா பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, பிரமிக்கக்கூடிய வகையில் டிசைன்ஸ்லாம் அதுலேயே ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து எங்கே உள்ளே போய் மூலஸ்தானத்தை சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் எடுத்துச்சு. ஏன்னா அந்த டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த எறும்பு நகர்ற அளவுக்கு தான் அந்த மாதிரி நகர்ந்து போகிற மாதிரி இருந்தது அந்த டைமில். ஸோ அப்படியே நம்மளும் ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இங்கேருந்து நம்ம போயிட்டு இருந்த கூட்டத்தையும் காமிச்சிட்டு கிட்டத்தட்ட உள்ளே போய் சாமியை பார்க்க போகிறோன்ற மாதிரி வந்துட்டோம். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன்லாம். உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து அம்மானே எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க கன்னடாவில். அம்மா சாமுண்டி அம்மா இல்லையா, ஸோ அதனால் உள்ளே போனது உள்ளதாங்க சாமுண்டீஸ்வரர் அம்மா இருக்குது. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டு மூலஸ்தானம். ஸோ இதை தாண்டி போனோம்னா உள்ள சாமி இருக்கும். ஸோ சாமி தரிசனம் பண்ண வேண்டியதான். இது பழசு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்க ஷூட் பண்ணக்கூடாது. ஸோ அது எங்கே போனாலும் எல்லா கோவிலும் இருக்கிற ஒரு ரூல்ஸு. ஸோ வெளியே இருந்தால் எங்கேருந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் பட் இது இல்லாமல் உள்ள மூலஸ்தானத்து உள்ளேயும் சூப்பராக இருந்தது. உண்மையிலே டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க அருமையாக. பட் அதை ஆனால் கவர் பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு சின்ன கேப்பில் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோவை. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துடுறேன் போயிட்டு நான். ஸோ சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இது வெளியே வச்சுருப்பாங்க. அதாவது இந்த சாமி சிலையை வந்து வெளியே வந்து கோவில் சுற்றி வர்றதுக்காக வருவாங்க இல்லையா வீதியில். ஸோ அதுக்காக வச்சுருக்குது, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி வர்றதுக்காக. இந்த மாதிரி கோவில் கோபுரத்தை சுற்றி கோவிலை சுற்றிட்டே வரும் வீதியில் அங்கே இருக்கிற பார்க்குறது தரிசனம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்காக உள்ளே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா. அங்கே சாமி தரிசனம் போய் பண்ணிவிட்டு வந்து வெளியே வந்து இப்படி வர சொல்ல பார்த்தீங்கன்னா உள்ளே சொல்லியிருந்தாலும் மூலஸ்தானத்தில் உள்ள நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. விண்டோ கேப்பில் காட்டுறேங்க, முடிஞ்சளவு தெரியுதா பாருங்கள். ரொம்ப அருமையான இருந்தது. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தது. ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு ஒருவே வெளியே வந்தோம். சரியான கூட்டம் வேறு சொல்லியிருந்தால ஆல்ரெடி. இவங்களாம் இப்போ வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் தெரியல இப்போ தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு. கிட்டத்தட்ட நான் வந்து அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. எர்லி மார்னிங் வந்து ஒரு 3 மணிக்கு போல் அந்த டைமு வந்து லைன் நின்று தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கே மதியம் ஆகிடுச்சு. இவங்களாம் எவ்வளோ நேரத்தை பார்த்துட்டு வராங்களோ தெரியல. ஓகே, இந்த வீடியோ வந்து இது ஃபெஸ்டிவல் டேஸில் இந்த மாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. இது வந்து நார்மல் டேஸை விட ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் வந்து தரிசனம் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரெண்டுமே கவர் பண்ணி ஒரே வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் எனக்கு ஒரு மோட்டிவேட் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த சின்ன சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நான் மேலும் வேறு எடுத்துகிட்டு போய்ட்டு விளாக்ஸ் போட்டு அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்கும் தேவை. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கணுக்கும் என்னுடைய ரொம்ப மனமார்ந்த நன்றி. ஒரு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ நல்ல ஒரு கிளைமேட்டு, இது நல்லா இருந்தது இந்த டைமில். சரியான கூட்டங்கண்ணா, உண்மையிலே ரொம்ப கூட்டம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது படி ஏறி வர்றது சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இதுதான் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வர மாதிரி வந்தோம் இல்லையா. சரியான கூட்டம் அந்த டைமில். ஃபெஸ்டிவல் டைமில் வர்றதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நம்ம நார்மல் டேஸில் வரதான் கொஞ்சம் வரலுக்கு வரலாம் ஸ்டெப்ஸில். ஓகே, அப்படியே ஓரளவுக்கு இந்த வீடியோவை நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த விளாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் வேறு எங்கன்னா போயிட்டு இந்த இடத்துக்கு போய்ட்டு விளாக்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி பிளேஸுக்கு போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.